எங்களோட ஒரு சிறு விட்டில் பூச்சி கூட உள்ளே போக முடியாது எங்களை மீறி. நீங்க சொன்னீங்க வழியில கண்டா எடு, உடையவன் கேட்டா கொடுன்னு. எடுத்தா தானே கொடுக்க முடியும், எடுக்காமே கொடுன்னு சொன்னா எதை கொடுக்கறது? நான் கேட்கிறேன், ஒத தான் கொடுக்கலாம் பரகழிச்சியா? உள்ள இல்ல, உள்ள இல்ல. அதான் சோழ நாடு சோறுடைத்து, வேலை நாடு சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சோழ நாடு சோறுடைத்து எதை சொல்லுவாங்க? நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடக்கூடிய தஞ்சை மாவட்டத்தை தமிழ்நாட்டின் தலை சிறந்த நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்டது ஒரு காலத்துல. இன்னைக்கும் சரி, எதுனாக்கா தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஆனா அது நாளடைவில் இப்போ வந்து தஞ்சை மண்டலம், அதாவது மண்டலமாக மாறி இப்பொழுது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடக்கூடிய பகுதி சோழவள நாடு என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பகுதி தான். ஆக எதுக்கு விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில். இந்த சேர நாடு வேலமுடைத்து, வேலம் யானை தந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கேரள மாநிலம். பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாட்டில் முத்து விளையுதா? இல்லை. தூத்துக்குடியில் விளையக்கூடிய முத்துக்களை கொண்டு வந்து இன்று மதுரை, அன்று மதுரை என்பதாக விளங்கக்கூடிய பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டில் வந்து விற்பனை செஞ்சாங்களாம். இந்த தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏற்பட்ட ஒரு நாட்டில் இருக்கன்னா மானு வேணும்னு சொன்னா என் அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்க, என் ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கிறங்க. அப்படியே கொண்டு வந்து மானை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கு போய் உங்க மானு தொத்தமானோ வத்தமானோ கிளம்பிமான வாக்கால கட்ட கழுதைய பாக்கால விட்டு திருப்பினா ஒருத்தன். உங்களுக்கெல்லாம் புத்தி சொன்னதான் ஆரம்பத்திலே சொன்னேன். குரங்குக்கு புத்தி சொன்னா கேட்குமா? மாநர மனிதனையே தூக்க நாம் தாண்டவர் சொல்ல ஆடமும் கல்வி நவீந்த நூல்களும் ஈனருக்கு உரைத்திட்டு இடறது நேரம் தானே அப்படின்னு சொன்னாங்களாம். குரங்குக்கு எல்லாம் போய் புத்தி சொன்னா, தூக்கணாங்குருவி போய் குரங்குக்கு புத்தி சொன்னா குரங்கு கேட்குமா? கேட்காது. இது கேட்குமா? இது கேட்காது. இது சுத்தமா கேட்காதுன்னா அது எனக்கு தான் தெரியும். காது ஆமா, உங்க கூட இருக்க உங்களுக்கு கூட தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் இதுக்கு கேட்காதுன்னு. இது எப்படா பாப்போம் பிடிப்போம். அது யாராவது ஒன்றும் தெரியாம 7:30 வருவாளுக்கு, அவளுகள்கிட்ட போய் உங்க கதையெல்லாம் போடுங்க. அதனால என்னப்பா என்னையா என்ன நினைக்கிறேன், ஏதேதோ பேசி மடக்கிறேன், உங்க மனம் எங்குமே வரலையே ஐயாவே. நேலக்கோட்டை முருகேசன் ஐயாவே. பேர் எதுக்கு சொல்றதுக்கான வச்சிருக்காங்க? நிலக்கோட்டை முருகேசன் தானே தாளு. ராஜபாட்டை போடுங்கன்னு சொன்னேன் அந்த அமைப்பாளர்கிட்ட. மதுரையில் ராஜபாட்டை இல்லை போல இருக்கு உங்களுக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வேணும்னு சொன்னால் நானே மன்னாருக்குள்ளேருந்து ஒரு ராஜபாட்டோட வந்திருப்பேன் சேர்ந்து. மனுஷனா இருந்தாலும் யாரு கருவாச்சி இல்லை, கருவாச்சிங்கிறது யாரு இன்னொன்று சொன்னால் கோச்சுக்க கூடாது. கருப்பாக உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன நகையை போட்டு பார்த்தாலும் அவளை அழகாக இருக்கும். இதெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. அதான் முகரைய பார்த்தால கண்ணாடியில் போய், ஆனால் உங்கள் முகரைய கண்ணாடியில் போய் பாரு. ஏற்கனவே ஒரு நான் என்ன கேட்குறேன், நிற்கிறதுலே தெரியணும் யார் நிற்க. நான் எப்படி இப்படி நிற்கிறேன், இவர் நிற்கிற பாரு இப்படி தெரியுது இல்ல. ஒழுங்கா நிக்கிறதுக்கு தம்புல இருந்தாலும் மானை பிடிக்க வந்துட்டாரு. மானம் கட்ட தச்சு வெக்கமா இல்ல, போய் உள்ளார போ. ஆமாமா வாட்டத்தோட நிக்கிறாங்க. அப்படி வாட்டத்தோட ஏகப்பட்ட மசாலா காலி பண்ண நீங்க தான், அது எங்களுக்கு தெரியும். அதனால உண்மையை நான் சொல்லி போட்டேன். வேடுவரே 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 வேடுவரே, உண்மையை நான் சொல்லி போட்டேன். வேடுவரே என்னையா என்ன நினைக்கிற, எதா பேசி மறக்கிற, என்னையா என்ன நினைக்கிற, எதா பேசி மறக்கிற, உங்க மன எங்க மேலையா ஐயாவே ஐயாவே. உன்னையன சொல்லி போட்டேன் வேடுவரே வேடுவரே வேடுவரே, உன்னையன சொல்லி போட்டேன் வேடுவரே. தன்னனத்தானே
குட்டியை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி, மான் குட்டி போட்டதா போடாததா? குட்டி போட்ட மான தேடி வர்றதுக்கு நான் புலப்பத்து போய் அலைகிறேன். இல்ல குட்டி போன தொட்டு பார்த்தேனா தூக்கி பார்த்தேனா தடவி பார்த்தேனா? குட்டி போடாத மானுமா? எப்படி தெரியும்? அதாவது மான துரத்தி வர்றோம்னா எப்படி என்ன பண்ணு மான களைச்சு வர்றோம் இல்லையா? சரி, ஓடும். குட்டி போட்ட மானா இருந்தா அப்படி திரும்பி பார்க்கும். சரி, இந்த குட்டி போடாத மான் இருக்கு பத்தியா? சித்தம் போக்கு செல்வாக்கு சத்தம் போட்டா சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு ஒரே ஓட்டமா ஓடிருங்க. ஓஹோ. ஆனா இவ திரும்பி பார்த்தாங்க. யாவ திரும்பி பார்த்தா? சரிங்க. அப்படியே ஒருவேளை குட்டி போட்டுருந்தா விட்டுட்டு போயிருவேளா இல்ல தூக்கிட்டு போயிருவேளா? நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மான் குட்டியை தேடி வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப நேரமா தாங்க தாங்க தாங்கன்னு ரொம்ப ஏங்குறீங்க. ஏங்கியே செத்து போயிருவ போல இருக்கு. நீங்க தாங்கணுங்க. அண்ணே நீங்க வாங்கணும் அண்ணே, நீ கீத்தாயினே மத்தி கலியில புறச்சா. அதனால தாங்கள் தேடி வந்தது மான் குட்டி என்றால் குட்டிக்கு உள்ள அங்காடலத்தை சொல்லுங்க. காயாத கனகத்தே நின்றுலாவோம், காயாத கானகத்தே நின்றுலாவோம், காயாத கனகத்தே நின்றுலாவோம் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுலாவோ நற்காரிகையே. நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? மான் குட்டியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் இந்த மான் குட்டி கூட அடலத்தை தான் கேட்டேன். சரி, போய் மங்கைக்கு உண்டான சொல்றீங்களே, கொஞ்சமாவது இருக்காது. அது வரம் கட்ட நான் புள்ளிமானை தேடி வந்தேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட.
வள்ளிமானை தான் தேடி வந்தேன். ஆமாங்க. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த உருவமா. ஆத்தங்கரி ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த உருவமா. கட்டி முத்தம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே. கண்ணன கண்ணன கலங்குது பொன்னன பொன்னன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது. அண்ணா அண்ணன் தானே? ஏன்டா சாமி? எங்க அண்ணன் அது? ஆமா தங்கச்சி. இல்ல திடீர்னு இப்படி மாறு வேற இடத்துல என்ன ஆச்சு? நிக்கல. என்ன பிரச்சனை? ஆச்சரியமா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லனே. ஒருத்தர் வந்தார வேடுவர் மான தேடி வந்தனே. சரி. மானையும் தேடி வரல, யாரையும் தேடி வரல. சரி. உன்னைத்தான் தேடி வந்தேன் அப்படி என்ன சொன்னார். தேடி வந்தா என்கிட்டே சொல்லிருப்ப. என்ன தேடி வந்தேன்னு சொன்னாரு. அதனால கிட்ட வந்தாரு. அத கிட்ட வந்து கேக்கல. என்ன கேட்கல உனக்கு? மைக்கு போட்டு சொல்ல முடியும்? சத்தமா. கிட்ட வந்தாரு. கிட்ட வந்து கைய பிடிக்க கைய புடிச்சு கைய பிடிக்கல. புடிக்கல. பிடிக்கதான் வந்தாரு. நானும் புடிச்சிருக்க மாட்டியா? அந்த ஆளு பிடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அண்ணே அப்படின்னு உங்களை பயத்தை கண்டு நான் பார்த்தாலே ஓடிட்டேன். ஓடிட்டாரு. ஏன்னா வீரத்தை வெள்ளையா. அதனால ஆமா. வந்தவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு எந்த குரல் குமரனை வணங்குவோம். அப்படியே வணங்குங்க சார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பறிகெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. செம்மேல் என்ன நீ பெயர் கொண்டாய் சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். செம்மேல் என நீ பெயர் கொண்டாய் சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். இரு கல்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய். மனம் படைத்தே மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் அடிபடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு. சுவாமி வள்ளி, நானே உன்னை மணப்பிடிப்பதற்காக வேடனாகவும் வெறுத்தனாகவும் இப்பொழுது சுப்பிரமணியனாகவே வந்துள்ளேன். சுவாமி எனக்கு வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும்? இந்த உலக மக்கள் யாவரும் இன்று முதல் தெய்வானே வள்ளி சமேத சுப்பிரமணியர் என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியர் என்று அழைக்க வரத்தை எனக்கு தர வேண்டும். எனக்கே முதலிடம் உங்களுடைய வலப்பக்கம் விட வேண்டும். எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கு முதலிடம் தர்றானாமா? கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கொள்ளனா நான் போறேன். என்ன கடவுளாக இருந்தாலும் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? உனக்கே முதலிடம். மிக்க சந்தோஷம். ஓ மாங்கல்யம் தந்துடானே நம்ம ஜீவன கேதனா. வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் இரண்டு. எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு. சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு. வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் இரண்டு. எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு. சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு. முக்குளத்தில் பிறந்தரடி முத்தமிழர் வளர்ந்தரடி. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்தரடி முத்தமிழை வளர்ந்தரடி. அஞ்சாத சிங்கமடி அகமுடையோர் வம்சமடி. அஞ்சாத
பழனிசாமி பெற்றெடுத்த வீரனடி பொன்னத்தால் பழனிசாமி பெற்றெடுத்த வீரனடி எங்கள் முக்குளத்து தெய்வமடி எங்கள் மருதிருவர் தங்கமடி முக்குளத்து தெய்வமடி எங்கள் மருதிருவர் தங்கமடி வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் இரண்டு எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு சிவகங்கை சீமைதனை சிங்கம் போல ஆண்டாரடி சிவகங்கை சீமைதனை மருது சிங்கம் போல ஆண்டாரடி வீரமங்கை வேலுராட்சி வளர்த்து வந்த சிங்கமடி காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனடி காளையார் கோவிலையே கட்டி வைத்த வீரனடி அவர் கடவுளை போல வந்தார் மருதிருவர் தங்கமடி கடவுளை போல வந்தார் மருதிருவர் தங்கமடி வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் இரண்டு எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு மானங்காத்த வம்சமடி எங்கள் அகமுடைய சிங்கமடி மானம் காத்த வம்சமடி எங்கள் அகமுடைய சிங்கமடி திருப்பத்தூர் மேடையிலே தூக்கிலிடப்பட்டாரடி சேர்வை என்ற பட்டத்திற்கு சொந்தக்கார தங்கமடி சேர்வை என்ற பட்டத்திற்கு சொந்தக்கார தங்கமடி எங்கள் அண்ணன் தம்பி இருவரடி அவர்கள் அகமுடையோர் வம்சமடி அண்ணன் தம்பி இருவரடி அவர்கள் அகமுடையோர் வம்சமடி வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் இரண்டு எங்கள் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே இரண்டு சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே காடக்குயில் ஒரு பாடல் இசைக்குது ஐயாவின் புகழ் இருக்கும் ஆனந்தமாகவே பாடல் ஒலிக்கும் மருதுவின் புகழ் இருக்கும் அண்ணன் தம்பி அவர்கள் இருவரம்மா அகமுடையோர் வம்சத்தில் வந்தாரம்மா எக்குளமும் அவர் பேருடைக்கும் முக்குளத்தில் சாமி பிறந்தாரம்மா மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே தேசத்திற்காகவே உயிரை கொடுத்தார் வீரத்தின் திருமகனே தென்னாட்டு சிங்கமாய் வாழ்ந்து இருந்தார் எங்கள் மருதிருவர் காளையார் கோவிலை கட்டி வைத்தார் கடவுளாக மக்களில் வாழ்ந்து நின்றார் கருணை உள்ளம் கொண்ட சாமியம்மா எங்கள் மாமன்னர் மருதிருவரை பேசும் அம்மா மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் ஆரிராரோ 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 கண்டுகொண்டான் மாணிக்கம் நட்டாத்தி அம்மா கோவில் வள்ளி திருமணம் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து கிராமத்தார்களும் இன்னொரு பாட்டு போடுங்க.
ஹார்மோனிய கலைஞர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் சொல்லாம கொடுங்கப்பா. சரி 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 சரி. மறையூர் சேரலாதன் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு. நமது மாமன்னர் மருதுபுகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எனது ஊர் மிதலைக்குளம் புளியங்குளம் மாமன்னர் மருதுவாண்டிய நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி. எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தனவர் அல்லவா, எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தனவர் அல்லவா, அவர்தான் இத்திரை மீதில் சத்தியவான் மகன் புத்தன் பிறப்பல்லவா, அவர்தான் இத்திரை மீதில் சத்தியவான் மகள் புத்தன் பிறப்பல்லவா, அவரை நாம் மறக்க முடியுமா, மருது பாண்டியர்களை மறக்க முடியுமா, மறக்க முடியுமா, மருதிருவரை மறக்க முடியுமா, நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், அனைத்து உயிர்களும் அவர் திருமலரடியை மறக்க முடியுமா, மருதிருவரை மறக்க முடியுமா. மெத்த பயின்றவர் உத்தம தலைவர் பட்டதுயர் கொஞ்சமா, மெத்த பயின்றவர் உத்தம தலைவர் பட்டதுயர் கொஞ்சமா, சிலர் கெட்டவர் கூட்டம் நம்மை அழிக்க நினைத்தாலும் நல்ல மனம் மஞ்சுமா, சிலர் கெட்டவர் கூட்டம் அழிக்க நினைத்தாலும் நல்ல மனம் மஞ்சுமா, அடக்க முடியுமா நம் அகமுடியனை அடக்க முடியுமா, அடக்க முடியுமா நம் அகமுடியனை அடக்க முடியுமா, நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், அனைத்து உயிர்களும் அவர் திருமலரடி மறக்க முடியுமா, மருதிருவரை மறக்க முடியுமா. அந்நியன் காலடி புண்ணியம் என்றொரு ஆண்ட கொடுமை அன்றி, அந்நியன் காலடி புண்ணியம் என்றொரு ஆண்ட கொடுமை அன்றி, இந்திய மண்ணை வணங்கிய மருதுவை சொன்னாராம் குற்றவாளி என்று, இந்திய மண்ணை வணங்கிய மருதுவை சொன்னாராம் குற்றவாளி என்று, எதிர்க்க முடியுமா நம் சேர்வாரை எதிர்க்க முடியுமா, நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், நினைத்த மனதி கண்ணீர் சிந்தும், அனைத்து உயிர்களும் அவர் திருமலரடி மறக்க முடியுமா, மருது பாண்டியரை மறக்க முடியுமா, நம்மை அடக்க முடியுமா, நம் அகமுடியனை அடக்க முடியுமா. வள்ளி திருமணம் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கண்டுகொண்டான் மாணிக்கம் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும், பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும், பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும், ஊட்டி பெருக வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ, பவவான சுதடு பற்றா பாதாரே பிந்தமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம், சங்கரதா சுவாமி நாமம் வாழ்கவே. இதுவரையும் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைஞர் சபாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடன் சிறப்பு முகத்திருந்த நடிகர்களுக்கும் எங்கள் செந்தமையில் இசையமைத்த இசை சாமான்களுக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மெதுவாக பேசினாலும் மெதுவாக பாடினாலும் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு நம்ம செந்தமையில் ஒளிவு அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம்
ஜெயபாரதி ஆடியோஸ் அன்னவர்களுக்கும் அதை ஆப்பரேட் செய்த அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் கலைக்கு சபா நன்றிகள் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் சிறந்த நாடக அமைப்பாளர் அன்பனார் சிவகுமார் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இது போன்று எந்த ஒரு நாடகத்தை ஒப்படைத்தாலும் சிறந்த கலைகளை கொண்டு சிறந்த முறை நடத்தி உங்களுடைய எல்லா பெறுவார் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எங்கள் நாடக கலைஞர் எல்லாம்